ஏர்டெல்ல ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய ரீசார்ஜ் பிளான்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற பிளான்ஸ்ல ஏதாச்சும் ஒரு பிளானுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது மூலியமாக உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாவே கிடைக்கும். அது என்ன பிளான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளான் பார்த்தீங்கன்னா 399 ரூபாய். இந்த பிளான் ரீசார்ஜ் பண்றப்ப அன்லிமிடெட் கால்ஸ், டெய்லிக்கு 2.5 GB டேட்டா, 28 நாள் வேலிடிட்டி, அதுக்கப்புறம் டெய்லிக்கு 100 SMS கொடுக்குறாங்க. இந்த பிளான் நீங்க ரீசார்ஜ் பண்றப்ப 28 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது. அண்ட் அடுத்த பிளான் 449 ரூபாய். இந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்றப்ப அன்லிமிடெட் கால்ஸ், டெய்லிக்கு 4 GB டேட்டா கொடுக்குறாங்க, 28 நாள் வேலிடிட்டி, டெய்லிக்கு 100 SMS வரைக்கும் நீங்க பண்ணிக்க முடியும். இந்த பிளான் ரீசார்ஜ் பண்றப்ப ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா 28 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அடுத்த பிளான் பாத்தீங்கன்னா 1029 ரூபாய். இந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்றப்ப அன்லிமிடெட் கால்ஸ், டெய்லிக்கு 2 GB டேட்டா, 84 நாள் பாத்தீங்கன்னா வேலிடிட்டி, 100 SMS வரைக்கும் டெய்லிக்கு நீங்க பண்ணிக்க முடியும். இந்த பிளான் ரீசார்ஜ் பண்றப்ப ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா 3 மாசம் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 598 ரூபாய். இந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணுறப்ப அன்லிமிடெட் கால்ஸ், டெய்லிக்கு 2 GB டேட்டா, அதுக்கப்புறம் 28 நாள் வேலிடிட்டி, டெய்லிக்கு 100 SMS வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணுறப்ப ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 1729 ரூபா. இந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணுறப்ப அன்லிமிடெட் கால்ஸ், டெய்லிக்கு 2 GB டேட்டா கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 84 நாள் வேலிடிட்டி, டெய்லிக்கு 100 SMS வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா 3999 ரூபாய். இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப அன்லிமிடெட் கால்ஸ், டெய்லிக்கு 2.5 GB டேட்டா கொடுக்குறாங்க, 365 நாள் வேலிடிட்டி, 100 SMS வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற பிளான் பார்த்தீங்கன்னா 398 ரூபாய். இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப அன்லிமிடெட் கால்ஸ், டெய்லிக்கு 2 GB டேட்டா கொடுக்குறாங்க, 28 நாள் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி, 100 SMS வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 28 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டைரக்ட் பிளான். இந்த பிளானை நீங்கள் டைரெக்டாக ரீசார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு ரீசார்ஜ் ஆக்டிவ் ஆயிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும். இது இல்லாமல் ஒரு சில ஆட் ஆன் பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏர்டெல் டேக்ஸ் ஆப்பில் ஆட் ஆன் பேக்கில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார் இருக்கக்கூடிய ஆட் ஆன் பேக்ஸ்மே இருக்கும். அந்த மாதிரி பேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அதை ரீசார்ஜ் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஒரு பேஸ் பிளான் போடணும். டெய்லிக்கு 1 GB, 1.5 GB, 2 GB இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேஸ் பிளான் போட்டு அதற்கும் மேலே அந்த ஆட் ஆன் பேக் நம்ம போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆட் ஆன் பேக்கும் நமக்கு ஒர்க் ஆகும். அண்ட் ஜியோ ஹாட்ஸ்டாருமே நமக்கு ஒர்க் ஆகும். அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாமே ஒரு சிலது ஜியோ ஹாட்ஸ்டார் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஏர்டெல் டேங்க்ஸ் ஆப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்டான பிளான். இந்த பிளான்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா டைரக்டாக உங்களுக்கு ரீசார்ஜ் ஆக்டிவ் ஆகிடும். அதே சமயத்தில் ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும். நீங்கள் இப்போ நம்ம பார்த்த எந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் டைரக்டாக உங்களோட ஏர்டெல் டேங்க்ஸ் ஆப்பில் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணுங்க. அப்படி அந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பிளே ஸ்டோரில் போயிட்டு ஏர்டெல் டேங்க்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் உங்களோட ஏர்டெல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிட்டு நீங்கள் எந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை ரீசார்ஜ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டார் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட நம்பர் போட்டு லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவ் ஆகிடும். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடிய ஏர்டெல் பிளான்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.